சிம்ம ராசி அன்பர்களே, சிம்ம ராசியை பொறுத்தவரை ஓரளவுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு காலகட்டம் அப்படின்னே சொல்லாங்க. சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் வெற்றியை மட்டுமே கையாளுவதில் மிகப்பெரிய வல்லுநர்கள் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசிக்காரங்களாம் இப்போ இருந்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான விஷயத்தை மட்டும் கவனம் செலுத்திக்கோங்க. தண்ணி ரீதியான விஷயங்கள், அதாவது தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஆற்றுக்கிட்ட போகிறது, ஏறிட்டு போகிறது, விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கணும். பாத்ரூமில் நீங்கள் போனால் கூட வலி குழுவாமல் இருந்து பார்த்துக்கணும். அந்த மாதிரி தண்ணியில் அந்தளவுக்கு கொஞ்சம் பார்த்துருக்க வேண்டிய விஷயங்கள் 1.5 வருட காலங்கள் ஓரளவுக்கு பார்த்துருக்கணுங்க. தீ சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு இஷ்யூஸ் எதுவும் கிடையாது. எந்த விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் போது, எந்த விஷயம் உங்களுக்கு நன்மையாக இருக்க போகுது அப்படிங்கிறத வந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த காலகட்டம் திரு கார்த்திகை தீபம், அண்ணாமலையார் தீபத்திலிருந்து உங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியான காலகட்டங்கள் அடிக்க போகுதுங்க. ஒரு வெளிச்சம் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்க போகுது. அந்த வெளிச்சம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பாசிட்டிவ் தரப்போகுது, அந்த வெளிச்சத்தின் மூலமாக எந்த அளவுக்கு உங்களுக்கு அடுத்தடுத்த விஷயங்கள் வந்து நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். தொழில் ரீதியாக நீங்கள் ஏதாவது கஷ்டங்கள் நஷ்டங்கள் சந்திச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னாலோ, அல்லது குடும்ப ரீதியான விஷயங்களில் ஏதாவது பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, தயவு செய்து ஒரு டைம் தசாபுத்தி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இதெல்லாம் இப்போ உங்களுக்கு பரவாயில்லையா இருக்கக்கூடிய டைம். இல்லை சார், அதை மீறி தான் அப்படி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு டைம் கண்டிப்பாக ஜாதகத்தை பார்க்கணும். உங்களுடைய லோக்கல் ஜாதகத்தையே நீங்கள் பாருங்கள். இல்லை சார், சரியாக நீங்கள் வந்து அங்கே யாரும் சொல்லலை, எனக்கு ஏதாவது ஒரு நல்ல ஜோதிடர் சொல்லுங்கள் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுக்கோங்க. ஏன் அப்படின்னா இந்த காலகட்டம் சிம்ம ராசிக்கு ஹைலைட்டு. அந்த ஹைலைட்டான விஷயமே உங்களுக்கு சொதப்புது அப்படின்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பு படி நீங்கள் போகலை அப்படின்னு அர்த்தம். அப்போ கண்டிப்பாக என்ன பண்ணுவோம், ஜாதகத்தை பார்க்கணும். அடிக்கடி ஜாதகத்தை பார்த்துக்கணும். நிறைய விஐபிஸ் இருக்காங்க. அந்த விஐபிஸ் எல்லாமே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கரெக்டாக குறிப்பிட்ட நாளில் ஒரு டைம் ஜாதகத்தை பார்த்துருவாங்க. போன மாதம் தான் சார் பார்த்தீங்க அப்படின்னா, இல்லை சார் இப்போ இந்த விஷயம் பண்ணலான்னு இருக்கோம், கண்டிப்பாக நாங்கள் ரெஃபர் பண்ணிட்டு தான் பண்ணி ஆகணும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்டெப் எடுத்தாகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்காங்க. ஃப்ரீ டைமே கொடுக்க முடியல, அந்தளவுக்கு இருக்கான். இப்போ நீங்கள் ஃபோனே பண்ணிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் லக் இருந்துச்சு அப்படின்னா தான் உங்களுக்கு கிடைக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரபல ஜோதிடரோட நம்பர் தான் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு ஃப்ரீயாக இருந்தார் அப்படின்னா அவர் வந்து பண்ணி கொடுப்பாருங்க. அதே மாதிரி இந்த ராசிக்காரர்கள் எவ்வளோ நீங்கள் ஸ்டெப் எடுத்தீங்க அப்படின்னாலும் சின்ன சின்ன தடைகள் லைட்டாக இருக்குமே தவிர அதுக்கப்புறம் அது பாட்டு கன்யூஸாக நடக்க ஆரம்பிச்சிக்கும், நல்லது நடக்க ஆரம்பிச்சிக்கும். அதனால் ஒரு மைனஸ் கூட கிடையாதுங்க. ஸோ இதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நல்ல மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுதுங்க. எதை சார் சரியாக பார்க்கணும் அப்படிங்கிறீங்க, ஒரு டைம் ஜாதகத்தை செக் பண்ணிட்டு அதை எப்படி நடக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னா போதுமானது. சார், உங்களுடைய மேப்பை நீங்கள் பார்த்துட்டிங்க அப்படின்னா வழித்தடம் உங்களுக்கு கிளியர். எந்த பக்கம் போகிறதுன்னு தெரியாமல் நடுவில் நிற்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்கள் தயவு செய்து உங்களுடைய மேப்பை பாருங்கள், உங்களுடைய ஜாதகத்தை பாருங்கள். அடுத்து எங்கே போனால் உங்களுக்கு லக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். பூர்வீகம் உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். நிறைய பேர் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் பூர்வீகத்தினால உங்களுக்கு லாபம் இருக்குது. பூர்வீகம் உங்களுடைய பூர்வீக ரீதியாகவும் சரி, உங்களுடைய வம்சாவளி ரீதியாகவும் தொடர்ந்து வரும். அதனால் நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. தற்போது நேரம் சிம்ம ராசிக்கு லாட்ரி டிக்கெட்டு நேரம். எதை தொட்டாலும் பொண்ணாகும். உங்களுடைய பேர் பிரபலமாகும். சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய தசாபுத்தி. சுக்கிரனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிறது. சூரியன் வலுவாக உங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய பார்வை வந்து உங்களுக்கு நல்லா வலுவாக இருக்குது. சுக்கிரன் வந்து நல்லா கம்பீரமாக உட்காந்துட்டு ஒரு காலகட்டம். ஒரு ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருக்கிற டைமில் உங்களுக்கு அழகாக எல்லாம் வாரி கொடுப்பார், நல்லது கொடுப்பார், சந்தோஷத்தை கொடுப்பார், மகிழ்ச்சி கொடுப்பார், லக்ஸூரியான வாழ்க்கையை கொடுப்பார். 4-5 காரு, நிலம், நிறைய கிரையம், வீடு எல்லாம் வாங்குறதுக்கான ஒரு காலகட்டம். தொழிலில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி கரெக்டாக நீட்டாக தொழிலை மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா பயங்கரமான லாபம் எடுக்கலாம். தற்போதைய நிலைமையில் எதுக்கும் பயப்படக்கூடாது. மன மகிழ்ச்சியாக ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னா அதன் மூலமாக பல நன்மைகள் பெறப்படுவதற்கான காலகட்டம் இது. தொழிலில் எந்த அளவுக்கு நம்ம வந்து ஹைலைட் ஆகிறோமோ அந்தளவுக்கு நல்ல வருமானம் தரக்கூடிய ஒரு காலகட்டம் இது. ராசிக்கு ஒவ்வொரு ராசிக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கிற காலகட்டத்தில் இந்த சிம்ம ராசிக்கு மட்டும் நல்ல டாப்பாக இன்னும் ஒரு 9 வருஷத்துக்கு இருக்குது. இந்த 9 வருஷத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்திங்களோ அதை பொறுத்து தான் அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு அமையுதுங்க. சார், லாட்ரி டிக்கெட்டை உழைச்சி நீங்கள் வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்கி அதை வந்து சேவ் பண்ணி ஒரு நிலம் போலலாம் வாங்கி வச்சுட்டீங்க. அதுக்கப்புறம் லைஃப் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக செட்டில் ஆகிக்குங்க. ஒரு நல்ல ஒரு உழைப்பை போட்டு நல்ல ஒரு பணத்தை சம்பாரித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய லைஃப் சந்தோஷமாக இருக்க லைஃபு. ஸோ இப்போ உங்களுக்கு நல்ல பணம் சம்பாதிக்கிறதுக்கான காலகட்டம். அதாவது மழை இருக்கும்போது விளைச்சலை போட்டு விளைச்சல் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டங்களுக்கு அது பயன்படுதுங்க. நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அதுக்கடுத்து சூரியனுடைய கட்டுப்பாட்டில் வரீங்க. சூரியன் வந்து உங்களுக்கு உயர்ந்த ஒரு இடம், நல்ல ஒரு உயர்ந்த மகிழ்ச்சியான ஒரு இடத்த கொடுப்பாரு, நல்ல ஒரு லாபகரமான ஒரு இடத்த கொடுப்பாரு, அது நல்ல ஒரு கௌரவமான இடத்த கொடுப்பார். இப்போ இருக்கக்கூடிய இடம் லக்ஸூரியான இடத்துல நல்லாவே எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய இடத்துல நம்ம அந்த லக்ஸூரி வச்சு நம்ம அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே வந்துடலாங்க வாழ்க்கை ஃபுல்லாக. ஸோ அதை வந்து நீங்கள் மைண்டில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த சிம்ம ராசிக்காரர்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. தொழில் ரீதியான விஷயங்களில் நல்லா கவனம் செலுத்தினீங்க அப்படின்னா வருமானம் உண்டு. நல்ல நகை சேரக்கூடிய ஒரு காலகட்டம். நல்ல பொன் பொருள் சேரும். நல்ல ஒரு பணமும் அதே மாதிரி நகையும் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். பேங்க்கில் நகை தான் மூட்டுருவீங்க, லேண்டு வாங்குவீங்க, 3-4 கிரையம் பண்ணுவீங்க, வீடு வாங்குவீங்க, ஒரு கடை கட்டுவீங்க, மண்டபம் கட்டுவீங்க. இந்த கடை மண்டபம்லாம் உங்கள் பேர்லேயே உருவாகும். அந்தளவுக்கு நல்ல வருமானம் தரும்.
தொழிலில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். உங்களை எதிர்த்தவெல்லாம் உங்களை கையெடுத்து கும்பிடுவான். உங்கள் பேர் பிரபலமாகும். நல்ல ஒரு டிஜிட்டல் மீடியாவில் உங்களுடைய பேர்கள் வந்து நல்லா வலுவாகும். அதாவது கலைத்துறை சார்ந்து நீங்கள் செயல்படுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பாசிட்டிவ். நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறவங்க, கலைத்துறை சார்ந்து இருக்கிறவங்களாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கிடைக்கும். இந்த ராசிக்காரர்கள் எவ்வளவு பெரிய ஆளானாலும் இந்த சுக்கிர திசையினால தான் நீங்கள் வந்து பெரிய ஆளானீங்க அப்படிங்கிற அளவுக்கு உங்களை வந்து உயர்த்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தாமல் சும்மா உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது நீங்கள் உலகத்திலே பண்ணுற பெரிய முட்டாள்தனம்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இப்போ என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், நீங்கள் என்ன தொழில் பண்ணிட்டுருக்கீங்க, அது இதுக்கு மேட்ச் ஆகுமா அப்படிங்கிறத கண்டிப்பாக ஜோதிடம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அதான் தெரிஞ்சுக்கல. எல்லா காலகட்டமுமே வந்து அவங்களுக்கு செட் ஆகலைன்னு நீங்கள் நினைக்கவே கூடாது. எல்லா காலகட்டமும் உங்களுக்கு செட் ஆகாமல் இருக்காது. கண்டிப்பாக ஒரு காலகட்டம் உங்களுக்கு செட் ஆகும். அந்த மாதிரி ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு வந்து லைஃப் அமையும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ட்ரை பண்ணி செட் பண்ணிக்கோங்க. எந்த மாதிரி பண்ணணும், என்ன செய்தால் நன்மை உண்டு அப்படிங்கிறத அப்படியே ட்ரை பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதன் மூலமாக பல நன்மைகள் உண்டு. அதை சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் எப்படி லாபம் உண்டாக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சார், கடவுள் வந்து தலைவாழை இலை போட்டு சாப்பாடு போட்டு கொடுத்துருக்காரு. நீங்கள் சாப்பிட்றதும் இல்லை வீம்பு பண்ணிட்டு இருக்கிறதும் உங்களோட விருப்பம். அந்த மாதிரி தான். ஸோ ஓரளவுக்கு நல்ல நன்மையை அள்ளித்தரக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதால் கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் நீங்கள் செயல்பட்டால் மிகப்பெரிய நன்மை உண்டு. தொழிலில் நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு வருமானம் இருக்குது. அதை நீங்கள் தொழில் நல்லா பண்ணீங்க அப்படின்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன தடைகளை சந்திச்சிருப்பீங்க. இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருக்குற நீங்கள் சின்ன சின்ன தடைகளை சந்திச்சிருப்பீங்க. சார் நீங்கள் சொன்ன அளவுக்குலாம் ஒன்றும் இல்லையே சார் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக ஜாதகத்தை பாருங்கள் சார். தயவுசெய்து ஜாதகத்தோட்டையும் செக் பண்ணிட்டு நீங்கள் அடுத்த வாய் பேசலாம் சார். ஏன்னா சின்ன சின்ன தடைகளை தாண்டி தான் வருங்கிறது சிம்மராசியோடைய பொருள். தடைகளை பார்த்தோன்னா நீங்கள் பயந்து ஓடி போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் தான் முட்டாள். அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை இருக்குது. அதான் அந்த ஒவ்வொரு வீடியோவில் காட்டுவாங்கல்ல, ஒருத்தன் நோண்டுவான், வயிறம் பாதி தூரம் வரும், தண்ணி வந்துருச்சு இல்லை ஏதோ ஒரு கல் முள்ளுலாம் இருக்குன்னு நினச்சி பயந்துட்டு போயிடுவான். அடுத்த ஆள் வருவான், அந்த இடத்துல நோண்டுவான், உள்ள இருக்கிற வயிறத்தை எடுப்பான். ஸோ அந்த மாதிரி தான் உங்கள் முயற்சி விடாதீங்க. இல்லையா அதில் வேறு ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு வைரத்தை தேடி போகிறீங்க, ஒரு படிக்கட்டு ஏறுறீங்க, இன்னும் தூரமாக போகணும்னு நினச்சிட்டு திரும்பி போகிறதுக்கு பார்ப்பீங்களா, இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ரை பண்ணி நடக்கிறதுக்கு பார்ப்பீங்களா? ஸோ ஓரளவுக்கு ஸ்டெப் எடுங்க. அதில் ஒரு வினோதமான ஐடியாஸை க்ரியேட் பண்ணுங்கள். சார், உங்களை பொறுத்த வரைக்கும் ஐடியாலஜி தான் இதுக்கு மேலே வேலை செய்யும். எந்த அளவுக்கு உங்களோட ஐடியாஸ் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு ஐடியாஸ் வந்து உங்களுடைய லைஃப்பில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும், மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறத விட தொழிலில் லாபம் கிடைக்கிற அளவுக்கு நீங்கள் உழைப்பை போடுங்க, அந்த அளவுக்கு ஐடியாலஜி போடுங்க. உங்களுடைய ஐடியாஸ் மட்டும்தான், உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி மட்டும்தான் உங்களை வந்து மேலே கொண்டு வரும். சிம்மராசிக்காரர்கள் உறங்கி கொண்டிருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. சிம்மராசிக்காரர்கள் எழுந்து நின்று அதற்காக போராடினால் நடக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இதுக்கு மேலே வெற்றி தான் சார், கவலையப்பட தேவையில்லை. அதே மாதிரி திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்க திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணால் உங்களுக்கு நடக்கும். படிப்பில் மட்டும் நல்ல மேன்மைக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் வேறு லெவலில் இருக்கும். அதே போல் குழந்தை பேர் இல்லாதவர்கள் கண்டிப்பாக திருஆவினங்குடி பழனிக்கு கீழே இருக்கக்கூடிய திருஆவினங்குடி வழிபட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நன்மை இருக்குது. அதுக்கு முன்னாடி எங்கே போயிட்டு வரணும், மேல்மலையனூர் கோயிலுக்கும் திருவண்ணாமலைக்கும் போயிட்டு வந்துட்டு திருஆவினங்குடியில் போய் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை உண்டு. திருஆவினங்குடி வழிபட்டு மேலே இருக்கிற முருகன் வழிபட்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பர், குழந்தை பாக்கியம் வந்து உண்டு. கடவுளினுடைய அனுகிரகம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசியில் முக்கியமான ராசி சிம்மராசி. கடவுளுக்கே பிடித்த ராசியில் முக்கியமான ராசி சிம்மராசி. சிம்மராசிக்காரன் கோவக்காரன் அது இதும்பாங்க. சிம்மராசிக்காரன் மாதிரி நல்ல குணம் கொண்டவங்க யாருமே கிடையாது. உடல் ரீதியான விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. கை கால் வலி அந்த விஷயத்தில் கொஞ்சம் பாருங்கள். தண்ணி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனத்தில் கவனமாக இருங்க. எச்சரிக்கை தேவை. 1.5 வருஷத்துக்கு கொஞ்சம் தண்ணி விஷயத்தில் கவனமாக இருங்க. அவ்வளோதான், மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. தேவையில்லாத மற்றவர்களுடைய பேச்சை கேட்டு நீங்கள் செயல்படுவதை நிறுத்துங்கள். உங்களுடைய தனி புத்தியினாலும் தனி அங்கீகாரத்தினாலும் நீங்கள் வந்து செயல்பட்டீங்க அப்படின்னா நன்மை உண்டு. ஒருவருக்கு நீங்கள் உதவி செய்வதால் தேவையில்லாத உபத்திரம் கிடைக்குது அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணி போய்க்கிறது பரவாயில்ல. தேவையில்லாத சேஞ்சருக்கு நீங்கள் பண்ணக்கூடிய உதவினாலையும் மாட்டுவீங்க. ரொம்ப சொந்தக்காரங்க நீங்கள் செய்யக்கூடிய உதவினாலும் நீங்கள் வந்து மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஒருத்தர் கடன் கேட்குறாங்க, சார் நீங்கள் கடன் வாங்கி கொடுத்தீங்க சார் அதனால் நீங்கள் மாட்டிட்டீங்க அப்படின்னா அது நிறையா இருக்கும். நன்மைகள் செய்வதால் நீங்கள் துன்பப்பட்ட விஷயங்கள் நிறையாவே இருக்குது. மற்றவர்களுக்கு நன்மை செய்ததால் பல துரோகத்தை சந்தித்தவர்களும் இந்த சிம்மராசிக்காரர்கள் தான். கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். எதை செய்தாலும் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா நன்மை உண்டு. ராசிக்காரர்களில் முக்கியமாக கடவுளுக்கு பிடித்த ராசி சிம்மராசி, கடவுளால் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்ட ராசி சிம்மராசி. இருந்தாலும் கஷ்டத்தை அனுபவிச்சுருக்கீங்க அப்படின்னா இனி வரக்கூடிய காலங்கள் கஷ்டம் இல்லை. இனி வரக்கூடிய காலங்கள் மகிழ்ச்சி, சந்தோஷம், நன்மைகள் மட்டுமே உண்டு. அதனால் கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கடவுளை திட்டி தீர்த்தவங்கெல்லாம் கடவுள்கிட்ட நன்றி சொல்லி மகிழ்ச்சியாக நீங்கள் வந்து கடவுள் வழிபடக்கூடிய காலகட்டங்கள் வர இருக்குது. ஒவ்வொரு நாளும் புனிதமான நாட்களாக வர இருக்குது. ஒவ்வொரு நாளையும் நீங்கள் வந்து கொஞ்சம் பூஸ்டப்பாக ஹேண்டில் பண்ணுங்கள். உணர்ச்சியோடு நல்ல ஒரு வேலையை செய்யுங்க. லாபகரமான நாட்கள் நீ அமைய இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயம் செய்தாலும் நன்மை உண்டு.
வேறு எந்த கருத்துக்கள் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டால் நீங்கள் வந்து ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறீங்க சார் அப்படிங்கிறீங்க. கீழே என்ன டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்தா அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி பேசி தெரிஞ்சுவாங்க. பிஸியாக இருக்குன்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா தான் கிடைக்கும். ஏன்னா நிறைய ஃபோன் பண்ணிகிட்டே இருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி ஃபோன் பண்ணுங்கள். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே.